அப்படியே எல்லாரும் எழுமி நிற்போம். எல்லாரும் எழுமி நிற்போம். Praise God. Hallelujah. Thank you Lord Jesus. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா? ஆமென். ஆண்டவர் பேசுகிறத உணர்றீங்களா? வாழ்க்கைக்காக பேசுகிறாரா? சில காரியங்களை தீர்மானிங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் ரொம்ப பெரியது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ரொம்ப பெரியது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் ரொம்ப பிரம்மாண்டமானது. நீங்கள் நான் அங்கே அதில் வைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை கண்ணில் மூடி 2 நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கணும். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்த எனக்கு உதவி செய்யும். காலத்தின் மேல நீங்க எஜமானா இருக்கிறீங்க, நான் எஜமானா இருக்கிறேன். என் காலத்தை குறித்து திட்டமிடுவது யாரோ ஒருத்தர் கிடையாது, நான் தான் திட்டமிடுறேன். நீங்க திட்டமிடுகிறீங்க. கையை உயர்த்தி நல்லா உயர்த்துங்க. வாலிப பிள்ளைகள், இதான் ரைட் டைம் டு சப்மிட் யுவர்செல்ஃப். வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கான ஒரு அருமையான நேரம் இது, அருமையான தருணம் இது. இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களும் மீதமுள்ள உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற நேரம். ஒரு துறையில் இருக்கிறீங்களா, ஊழியத்தில் இருக்கிறோமா, அல்லது வேற ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோமா, நான் சொல்றேன், உங்கள் காலம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்க கையில பணத்தை கொடுப்பது உங்களுடைய காலம். உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு காரணமா இருப்பது உங்கள் காலம். வேற யாரும் இல்லை, வேற எதுவும் இல்லை. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய அறிவு திறனை கர்த்தாவே அதிகரிங்க ஆண்டவரே. இந்த நாளில் நான் அப்டேட் ஆகட்டும் ஆண்டவரே. இது வரைக்கும் நீங்க பைபிள இப்படி பார்த்திருக்க மாட்டீங்க, இப்ப பாக்குறீங்கல்ல. நான் சொல்றேன், இப்ப அப்டேட் ஆகுறீங்க. ஆமென். இப்போ ஒரு அப்கிரேட் ஆகுறீங்க, அப்டேட் ஆகுறீங்க. நல்லா 2 கைகளை உயர்த்தி உங்களோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. பலவானம் தேவ பிரசன்னம் ஆனந்த ஆகாயம் கொண்டு ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒரு நிமிடம் வீணாக. கையை உயர்ந்து கண்களும் நல்லவான 2 கையை உயர்த்தி, என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசை நிரப்பிடுமை. என் இயேசுவே உம் வார்த்தையா ஒரு விசை என்னை நிரப்பிடுமை. உலகத்திலே உமக்காய் நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும். ஒரே குரலாக எல்லாரும் சேர்ந்து, உமக்காய் நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும். ஒரே குரலாக சேர்ந்து, ஓ தேவ பிரசன்னா என்ன எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என் வாழ்க்கையை மாற்றுகிற பிரசன்னம். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம உட்காருவோம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், காலம் நேரம் குறித்த சில
பேசிக் பிரின்சிபிள்ஸ், காலம் நேரம் குறித்த சில அடிப்படை கோட்பாடுகள். காலத்தை நாம் பயன்படுத்துகிற அல்லது உபயோகப்படுத்துகிற அல்லது நிர்வகிக்கிற விதத்திலேயே அது நமக்கு ஆசீர்வாதமாக அல்லது சாபமாக மாறுகிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலத்தையும் நேரத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்குது. ஆமென். We are the responsible for our time. See, we are not waiting for God, we are waiting for time. Amen. நாம் தேவனுக்காக காத்தில்லை, காலத்திற்காக காத்திருக்கிறோம். பிகாஸ் தேவன் எல்லாவற்றையும் அதில் ஒப்படைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் காலத்தை நம் மண்டை வர வைப்பதற்கு நாம் வளர்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. நாம் வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் நம்ம இடத்துல வருகிறது. அது வரும்போதே ஆசீர்வாதங்களோடு வருகிறது. தேவன் கொடுத்து வைத்தவைகளை நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு போக முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். தேவன் காலத்தினிடத்தில் உங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கிறவைகளை அவைகள் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போக முடியாத வருகிறது. So we are waiting for right time. Amen. On time. சரியான ஏற்ற வேலைக்காக ஏற்ற நேரத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆமென். பவுல் சொல்றாரு, சோ நீங்கள் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படின்னா உங்கள் காலத்தின் மேலே நீங்கள் எஜமானாக இருக்கிறீர்கள். உங்கள் காலத்தின் மேலே நீங்கள் உத்தரவாதிகளாக இருக்கிறீர்கள், பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள். See, தேவன் காலத்தை உண்டாக்கி அந்த காலத்தை உங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். You are the responsible person, you are the responsible owner for your time. So நீங்கள் accountable person, you have to give account to God about time. உங்கள் காலத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோபு சொல்ற வசனத்தை நான் பின்னால் எடுத்து காமிக்கிறேன். உங்கள் காலத்தை குறித்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? யாரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? காலத்தை உண்டாக்கினவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த காலத்தை உங்களுக்கு கொடுத்தவருக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஏன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? பிகாஸ் காலத்தினிடத்தில் உங்களுக்கான டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது உங்களிடத்தில் சேரும்படியாக அது காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வளர வளர நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள, நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது அது உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு போகும். நீங்கள் உங்கள் காலத்தை வீணாக்கும் போது வாழ்க்கையினுடைய நோக்கம் முழுவதையும் நீங்கள் வீணாக்குகிறீர்கள். God's purpose வீணாகுது. இந்த பிரசங்கி 3வது அதிகாரத்தை மட்டும் ஒரு கான்ஃபரன்ஸா போடலாம். அவ்வளவு நீண்ட அர்த்தங்கள் உள்ள இருக்கு. தேவன் ஒரு நோக்கத்தோடு சகலவற்றையும் உண்டாக்கி அந்த நோக்கத்தை காலத்திற்குள்ளே நிறைவேறும்படியாக செட் பண்ணி இருக்கிறார். ஆகவேதான் அந்த காலத்திற்குள்ளே அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக தேவன் பருவங்களை ஏற்படுத்துகிறார். சீசன்ஸ். எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கும் போது we are a responsible people. நாம் உத்தரவாதிகள், பொறுப்பாளிகள். we cannot lose our time, we cannot misuse our time. நம்முடைய காலத்தை நாம் மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. நம்முடைய காலத்தை நாம் துஷ்பிரயோகம் பண்ண முடியாது. நம்முடைய காலத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் நம்முடைய காலத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உயிரோடு இருப்பது என்பது வேற, வாழ வேண்டும் என்பது வேற. எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இட்ஸ் a very very important question. வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் you have to make plans about your time. உங்கள் காலத்திற்காக நீங்கள் திட்டமிட வேண்டும். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் இப்பொழுது தேவனுக்காக காத்தில்லை, காலத்துக்காக காத்திருக்கிறீர்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய காலம் என்பது நீங்கள் திட்டமிடுகிறதில் கடவுளுடைய காலம் நிற்கிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா கடவுளுடைய சித்தம் என்பது நீங்கள் திட்டமிடுகிற நேரத்தில் கடவுளுடைய சித்தம் நிற்கிறது. ஆமென். You are not waiting for God's will. நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்காக காத்தில்லை. தேவனுடைய சித்தம் அத்தனையும் காலத்திற்குள்ள நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் இப்பொழுது உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கேற்றார் போல நீங்கள் திட்டமிடும் போது சித்தம் நீங்கள் திட்டமிடும் போது சித்தம் நிற்கிறது. நீங்க சொல்றீங்க இல்ல கடவுளுக்கு சித்தம் இல்ல போல. இல்லங்க, நீங்க திட்டமிடல போல. நீங்க திட்டமிடல போல, அதான் சித்தம் இல்லை. சொன்னாரு சித்தம் உண்டா, பிளான் போடு. எத்தனை பேர் கையை தட்டுங்க? ஆமா, ஆமென்.
சித்தம் உண்டு கூரையை தர கை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சித்தம் உண்டு. 4 பேரும் சேர்ந்து திமிர்வாதக்காரனை தூக்குங்க. தூக்கும் போது சித்தம் வெளிப்படும். ஆமென். கூரையை பிரிச்சு உள்ள இறக்குங்க. நான் சொல்றேன் சித்தம் வெளிப்படும். நீங்க சொல்றீங்க சித்தம் வரட்டும். கத்த சொல்ற திட்டம் வரட்டும். திட்டம் வரும்போது சித்தம் வந்து நிற்கும். பிரச்சனை சித்தம் அல்ல, பிரச்சனை திட்டம். ஹல்லேலூயா. See, problem is ஏன் நம்மால் திட்டமிட முடியவில்லை? Because நாம் அதற்கேற்ற போல வளரவில்லை, மெச்சூர் ஆகவில்லை, ஞானம் இல்லை, பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கேற்ற அறிவில்லை, புத்தி இல்லை. இதை நாம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறோம். That's a problem. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு எப்படி எல்லாம் வந்தீங்க? நாமெல்லாம் எப்படி வந்தோம்? நான் எப்படி கேட்கிறேன், உங்க பிளான்ல நீங்க எங்க வந்தீங்களா? என் பிளான்ல எங்க இருக்கிறீங்களா? சார் சொல்லுங்க சார், உங்க பிளான்ல எங்க இருக்கிறீங்களா? என் பிளான்ல எங்க இருக்கிறீங்களா? எதுக்கு? காட்ஸ் பிளான்ல எங்க இருக்கிறோம்? எல்லாமே கரெக்ட். காட்ஸ் பிளான் படி இங்கே தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் உங்கள் தீர்மானத்தின்படி இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது என் காலத்தின் நோக்கமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, என் காலத்தின் திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் காலத்தின் நோக்கமும் திட்டமும் நிறைவேறும்படியாக தேவனால் ஆவியினால் உணர்த்தப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். இதுல மிஸ்ஸே ஆக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, மிஸ்ஸே ஆக முடியாது. பிளான் படி நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சோ கடவுளுடைய சித்தம் நீங்கள் திட்டமிடும் போது நிறைவேறுகிறது. இப்ப சொல்றேன், வீடு வாங்க திட்டமிடுங்கள், கார் வாங்க திட்டமிடுங்கள், உங்களுடைய நல்ல ஃபியூச்சருக்காக திட்டமிடுங்கள், ஒரு நபரை போய் பார்ப்பதற்காக திட்டமிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன், கூரையை பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு சித்தத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா என்ன? இல்ல. ஆமென். பைபிளை படிச்சு பாருங்க. பைபிள் வெரி இம்பார்ட்டன்ட். பைபிள் தேவனுடைய சித்தத்தை எவ்வளவுக்கு மதிக்கிறதோ அவ்வளவுக்கு உங்களுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் உங்கள் ஆழத்துவத்தையும் உங்கள் தன்மையும் மதிக்கிறது. நீங்க திட்டமிட்டீங்கன்னா தேவனுடைய சித்தம் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நீங்க திட்டமிட்டீங்கன்னா வழிகள் திறக்கும். நீங்க போய் அந்த நபரை பார்க்க திட்டமிடுங்கள். கர்த்தர் சிலரோட பேசிட்டு இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க அந்த நபரை போய் பார்க்கிறதுக்கு ஏற்ற நேரம் வரும். கர்த்தர் சொல்ற இன்னைக்கு ஏற்ற நேரம், நீங்க போய் பார்க்கலாம். நீங்க அந்த நபரை போய் பாருங்கள். நீங்க அந்த சூழ்நிலையில போய் நில்லுங்கள். அந்த நபரிடத்தில் போய் பேசுங்கள். நீங்கள் ஒரு காரியத்தை அமுல்படுத்துங்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க போனீங்கன்னா சித்தமும் கூட வரும். நீங்க போனீங்கன்னா தேவனும் கூட வருவார். நீங்க தொட்டீங்கன்னா சுகம் வரும். நீங்க பேசுனீங்கன்னா, இப்பொழுது எல்லாம் தேவனுடைய கையில் இல்லை, இப்பொழுது எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. இப்பொழுது எல்லாம் உங்களுடைய திட்டத்தில் இருக்கிறது, உங்களுடைய கனவில் இருக்கிறது, உங்களுடைய தரிசனத்தில் இருக்கிறது. நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அறிவடைய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க தேர்ச்சி அடைய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க திட்டம் போட ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பித்தீர்களானால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார், நீ சரியாய் உன் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறாய். நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். That's your responsibility. Hallelujah. ஆகவே நான் கடைசியா சொல்லி முடிச்சேன். அதனாலதான் காலம் பொதுவானதா இருக்கிறது, ஆனால் வளர்ச்சி வித்தியாசப்படுகிறது, முன்னேற்றம் வித்தியாசப்படுகிறது. எனக்கும் இவருக்கும் உள்ள முன்னேற்றத்தின் வித்தியாசத்துக்கு காரணம் அவர் போட்ட திட்டம், நான் போட்ட திட்டம். நாங்கள் பார்க்கும்போது என்னோட அவர் போட்டுக்கிற திட்டம் பெருசா இருக்கிறனால இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். நானும் திட்டமிட்டால் எனக்கும் வாய்க்கும், எனக்கும் கிடைக்கும், எனக்கும் நடக்கும். நானும் மேலே போவேன், சேர்ந்து போவோம், உயர்ந்து பார்ப்போம். That's your responsibility. ஒரு வேலைக்கு போகணும் திட்டமிடுறீங்களா? கர்த்தர் வேலையை தருவார். வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும் திட்டமிடுறீங்களா? கர்த்தர் பிசினஸ்க்கான ஓப்பனை தருவார். உங்கள் கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் இப்பொழுது நம்முடைய பொறுப்பில் விட்டுருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய நிர்வாகத்தில் தான் உங்களுடைய காலம் இயங்கும்படியாக தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஒன்று, நீங்கள் உங்கள் காலத்தை ஆசீர்வாதமாக்குகிறீர்கள், அல்லது உங்கள் காலத்தை சாபமாக்குகிறீர்கள். ஒன்று, உங்கள் காலத்தை நல்ல நேரமாக்குகிறீர்கள், அல்லது உங்கள் காலத்தை கெட்ட நேரமாக்குகிறீர்கள். ஒன்று, உங்கள் காலத்தை தோல்வி அடைய பண்ணுகிறீர்கள், அல்லது உங்கள் காலத்தை வெற்றி அடைய பண்ணுகிறீர்கள். உங்கள் காலத்தில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதை தீர்மானிப்பது கால தாமதமாகும் போது சகலவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதும் கால தாமதமாகிறது. கால தாமதம் கடவுளுடைய சித்தம் அல்ல. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
காலதாமதம் கடவுளுடைய சித்தம் அல்ல. 10 மாசத்துல பிறக்க வேண்டிய குழந்தை 12 மாசத்துல பிறப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? குறைமாதத்துல பிறப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. மலடியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. திருமணமாகாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. பிரிந்திருப்பது தேவனுடைய சித்தம். சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. சட்டபூர்வமான எந்த ஒன்றையும் தேவன் சித்தமாக்கி இருக்கிறார். சட்டபூர்வமான எந்த ஒன்றையும் தேவன் சித்தமாக்கி இருக்கும் போது, தேவனுடைய சித்தமாக்கி இருக்கிறவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. திட்டமிடும் போது சகலமும் உங்கள் பாதத்தில் வந்து கிடக்கும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த கேப் ஏன்னா நான் வளர்ச்சி அடைவதை டிமாண்ட் பண்ணுது. இந்த நாலேஜ் இல்லாதனால நம்ம திட்டமிட மாட்டோம். இந்த அறிவு வராதனால தான் நாம கால தாமதம் பண்றோம். அதனாலதான் நாம் காலத்திலேயே பெற வேண்டிய ஒன்றை நாம் காலத்திற்கு தள்ளி போடுகிறோம். நாம தான் தள்ளி போடுறோம். நாம் என்ன காரணம் காட்டுறோம்? ஐயா தள்ளி போடுறாருன்றோம், ஆண்டவர் தள்ளி போடுறாருன்றோம். இல்ல, நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்வதற்கு பதிலாக தேவன் செய்ய முடியாத எதிர்பார்ப்பது தவறு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் சகலவற்றை ஒப்படைத்திருக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம அப்டேட் ஆகல, தட்ஸ் a problem. நாம வளர்ச்சி அடையல, தட்ஸ் a problem. நாம இன்னும் சரியான விதத்தில் போதிக்கப்படல, ஒரு மதத்தையே போதிக்கப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்மளால அடுத்து திட்டமிட முடியல, அடுத்து மேல வர முடியல. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தான பிரச்சனை இதுதான். பீப்புள் அப்டேட் ஆகல, அறிவடையலை, வளர்ச்சி அடையலை. எப்படி சார் திட்டமிடுவாங்க? டைமை மக்கள் திட்டமிட முடியவில்லை. நீங்கள் உங்கள் காலத்தை பயன்படுத்துகிற, பிரயோஜனப்படுத்துகிற, உபயோகப்படுத்துகிற, நிர்வகிக்கிற விதத்திலேயே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள், அல்லது நீங்கள் சாபமாகும்படி மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். கெட்ட நேரமாக்குறீங்க, தோல்வியா நேரமாக்குறீங்க. அப்படித்தான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த இது என்கிட்ட பேப்பராக இருக்குது, ஆனால் இதை நான் ப்ரொஜெக்டில் போட்டு உங்களுக்கு காமிச்சு இப்படி தான் டீச் பண்ணணுன்னு நான் விரும்பினேன். அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் கேட்டு பாருங்கள். நேற்று நான் படுக்கும்போது, நேற்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் இது எனக்கு வேறு என்னுடைய ஹார்ட் டிஸ்க் வேறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த நோட்ஸ் என்கிட்ட பழைய ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. புதுசாக உட்காந்து இதை நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்படி டிசைன் பண்ணியிருக்கு. ஃபெல்னாவுடைய டிசைன் தான் உள்ளே இருக்கிற நோட்டீஸ். டைம் எடுத்து ஃபெல்னா டிசைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் அதை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சு இப்படி வரணும்னு சொல்லி, இப்போ எல்லோ கலர் வரணும், அப்புறம் ப்ளூ கலர் வரணும், ஒயிட் கலர் வரணும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எனக்கு தான் தெரியும். இப்படி செட் பண்ணி இந்த டைமை நான் சக்ஸஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்படி தானே? ஆமாவா இல்லை? நீங்களும் நானும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை செட் பண்ண வேண்டும். பிகாஸ் காலம், நேரம் இவைகளினுடைய பிரின்சிபிள்ஸ் பொதுவாகவே மனுஷனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மையமாய் கொண்டது. சீரியஸாக கவனிங்க, சில பிரின்சிபிள்ஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள், காலம் நேரம் என்பது தட்ஸ் யுவர் லைஃப். வாழ்க்கையில் காலமும் நேரமும் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் காலமும் நேரமும். காலம் நேரம் என்பது தட்ஸ் யுவர் லைஃப். எப்படி? உங்களுக்கு எத்தனை வயதாகிறது என்று கேட்கும்போது யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் ஏஜ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் லைஃப் ஆர் டைம். ஆமென். நீங்கள் எத்தனை வயசாகுதுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறீர்கள், உங்களுடைய காலத்தை பற்றி சொல்லுகிறீர்கள். ஸோ காலமும் வாழ்க்கையும் இணைந்தே பிரயாணப்படுகிறது. இப்போ இதன் அடிப்படையில் சில காரியங்களை பாருங்கள். உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு 15 வயதாகிறது. தட் மீன்ஸ் 15 ஆண்டு காலம், 30 years, 50 years. நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை பற்றியே நாம் பதில் சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்த காலத்தை பற்றி, வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை பற்றி நாம் பதில் சொல்கிறோம். ஆமென். காலம் வாழ்க்கை.